இன்னும் சாப்பிடலப்பா. இனிமே தான் சாப்பிடணும். இனிமே தான் சாப்பிடணும். அக்கா அந்தாண்ட உட்காந்து எழுதிட்டு இருக்கிறா. இங்க வந்து எழுதுனா சல்லையா இருக்குது உங்ககிட்டயும் பைரவங்கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட எழுதிட்டு இருக்கிறா அக்கா. அக்கா எழுதிட்டு இருக்கிறாப்பா. இங்க வந்து உட்காந்தா பைரவன் ராவடி பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு அந்தாண்ட உட்காந்து எழுதிட்டு இருக்கிறா. போன வாரத்துல ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கு போகாததுனால நிறைய எழுதுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கா. நீ எழுதி முடிச்சிட்டியாப்பா? அன்னன்னைக்கு பாடத்தை எழுதி முடிச்சிட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே. நானும் இங்கிலீஷ் படிக்கிறேனே. அந்த தம்பி 7வது படிக்கிற தம்பி இதோ வந்துட்டேன். அக்கா இன்னும் கேக்குறாங்க நீ ஏதாவது அந்தாண்ட உட்காந்து எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. நானும் வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற அக்காவும் நிறைய எழுதுறதுக்கு இருந்துச்சுன்னு எழுதிட்டு இருந்தாரு. பாத்தியா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னோன்னே இங்கிலீஷ்லயே போடுறா நீயும். தம்பிதான். நான் இத ஓகேன்னு சொன்னேன். அக்காவை காணோம்னு சொன்னதுக்கு படிச்சுட்டு இருக்கிற அப்படி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஓகேன்னு நான் படிச்சேன். நேற்றுக்கு வந்தவங்க தான். நான் முடிச்சுட்டேன். எழுதி முடிச்சாச்சா தம்பி? குட் பாய். 2வது லைக் போட்டிருக்கிறீங்க நன்றி. தமிழ்ல போடுங்க ப்ளீஸ். என்ன சமையல்? எங்க வீட்ல தோசைப்பா. தோசை கடலை சட்னி. காலையில காய் சாப்பாடு செஞ்சேன். தக்காளி சாப்பாடு மீன் மேக்கர் எல்லாம் போட்டு குக்கர்ல வச்சது. காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் அதையே வச்சாச்சு. இப்ப மாவு இருக்கு. தோசை சொல்லவே இல்ல. நாங்க சொல்லவே மாட்டோம். செஞ்சுதான் தட்டுல போட்டு தருவோமே. தோசையா? தோசையே. தோசை கலச்சி என்ன கத்துக்கிற? ஏன் போ அம்மாட போனா தண்ணி ஊத்த மாட்டேனா? தண்ணி ஊத்த மாட்டேன்றியா? ஊத்திடுவேன் தண்ணி. குட்டிமா அதான் செல்லு இருக்கு நவரே. சரிவா அவங்க உட்காருவா. சரி நான் கால் நீட்டி கொடுத்தா அப்படி உட்காரு. தம்பி தோசையான்னு கேட்டிருக்கிற அப்படி. தம்பிக்கு நைட் என்ன டிஃபனா சாப்பாடான்னு தெரியல. அவங்க அம்மா செஞ்சு கொடுக்கறது. பாப்பா எங்கங்கறாங்க டிஜே அப்படின்னு சொல்லி தோ இங்க இருக்கேன் குட்டி பாப்பா. படிக்கிற நீ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா தம்பி? அவரு பயிருக்குட்டி கவர்மெண்டா தனியாரா? ஏய் ஏய்